ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டே வித் மை பெட் டாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ ஸ்நாக் டைமுக்கு மில்க் போன்ஸ் கொடுத்துருந்தேன். மில்க் போன்ஸ் கொடுத்தாலே அவங்க ரொம்ப நேரமாக சியூ பண்ணி ரொம்ப நேரமாக சாப்பிடுவாங்க. பிகாஸ் அதுக்கு அடிக்கிறது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஆக்சுவலாக இவன் வந்து சீக்கிரமாக கடிச்சிருவான். பட் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடிப்பாங்க. அப்புறம் வாக்கிங் போகலான்னு டிசைட் பண்ணிவிட்டு 2 பேர்த்துட்டே போகலாமா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தேன். என்னாச்சு, ஏன் சோகமாக இருக்கீங்க? வாங்க வாக்கிங் போகலாமா? ஸோ இவங்க எப்போதுமே ஃபர்ஸ்ட் தான் போகணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிப்பாங்க. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் இவங்கள கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் தான் வந்து வேகாரை கூப்பிட்டு போவேன். வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது இவங்கள ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு டாகை பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை போய் டக்குன்னு பிடிக்கணும். இல்லைனா அங்கே வந்து ஆடு மாடு அந்த மாதிரி ஏதாவது போயிட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் பிடிக்கணும் அப்படின்றதான் இவங்களோட திங்கிங்காகவே இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் டேப்பை திறந்துட்டு தண்ணி குடிக்கட்டும் அப்படின்னு விட்டுருந்தா குடிக்கவே இல்லை. சரி என்னென்னு தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு உங்களை போய் உள்ளே விட்டுட்டு வேகாரை கூட்டிகிட்டு வந்துட்டேன். வேகார் வந்து ரொம்பவே குட் பாய்ன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாம்பிள் வாக்கிங்கே எடுத்துக்கிட்டா கூட நம்ம ஸ்பீடுக்கு தான் அவன் நடந்து வருவான். ரொம்ப ரன் பண்ணுற மாதிரி எந்த விஷயமும் பண்ணவே மாட்டான். அவன் ஒர்க்கில் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருப்பான். மேக்ஸிமம் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். அவனை கேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஸோ இப்போ வந்து தண்ணி தாகம் எடுத்துச்சு போல், அதனால டேப்பை திறந்து விட்டேன். ஹாட்டாக இருந்தாலும் குடித்தான் தண்ணி கொஞ்சம். அதுக்கப்புறம் போய் வீட்டில் விட்டுட்டேன். இவங்கள வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக ஒரு ஒர்க் வந்துடும். அதான் க்ளீனிங் ஒர்க்கு. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா வாட்டரில் கொஞ்சமாக டெட்டாலோ இல்லை லைஸாலோ போட்டு ஃபுல்லாக நீட்டாக கழுவி விட்டுருவேன். ஸோ இதனால் டாக்ஸ் வந்து க்ளீனாகவும் இருப்பாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. சம்மர் டைமில் ஹியூமன்ஸாக இருக்கட்டும் அனிமல்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து வாட்டர் வந்து ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து நிறையா குடிச்சிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து கான்ஸ்டண்ட்டாக வந்து வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இப்போ வந்து கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருக்கேன். பிகாஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டின்னர் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதனால் வந்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருக்கேன். சம்மர் டைமில் டாக்ஸுக்கு வாட்டர் பேஸ்ட் வெஜிடபிள்ஸ், கர்டு, ஜூஸ் இது மாதிரி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இன்றைக்கி நான் வந்து சவ் தான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபுட்டு ரெடி ஆகிட்டு இருந்த கேப்பில் இவங்க 2 பேர்த்தையும் வந்து பார்த்தேன். 2 பேருமே வந்து கத்திகிட்டு இருந்தாங்க. சரி ஏன் அப்படின்ட்டு வந்து பார்த்தா வந்து அழகி தான் ரொம்ப சவுண்ட் போட்டுட்டு இருந்தா. பிகாஸ் அவளுக்கு வந்து அந்த ஃபுட்டு டைமில் வந்து கரெக்டாக கொடுத்துடணும். இல்லைனா வந்து ஊரே கூப்பிட்ற மாதிரி சவுண்ட் மேக் பண்ணுவாள். ஸோ வந்து ரொம்பவே சவுண்ட் மேக் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, ஃபுட்டு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவளும் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சுற்றி வந்துட்டு இருந்தா. மேடம் ஏன் கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கு தான் காரணம். இது காமிச்சா கொஞ்சம் அமைதியாக இருப்பாள். ஸோ அப்புறம் நானும் போய் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ வந்து கொஞ்சமாக ரைஸு லைக் 2 members சாப்பிட்ற மாதிரி அண்டு கர்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு டொமேட்டோ சட்னி இருந்தது வீட்டில், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ரெட் கலரில் வந்து ஒரு ரைஸ் மாதிரி செஞ்சுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சவ் சொல்லியிருந்தேன்ல வாட்டர் பேஸ்டு வெஜிடபிள்ஸ் மாதிரி, அதையும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ இதுதான் இவங்களோட நைட் டின்னர். ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பாடு வேணுமா வேணாமா? அங்கே பாரு, சூ 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 சூ. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக சவ் வெஜிடபிள் கொடுக்குறோம். ஸோ ரெசிபி வந்து சக்ஸஸ்ஃபுல். பிகாஸ் அவங்க நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணேன். அது என்னன்னா நிறைய ஹேர் ஃபால் ஆகுது இவங்களுக்கு. ஏன் அப்படின்னு நேற்று டேஸ்லாம் போய் ரிவைண்ட் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சு மில்க் பிக்கீஸ் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக அது ஹியூமன் சாப்பிட வேண்டிய பிஸ்கெட்ஸு. டாக் பிஸ்கெட்ஸ் கொடுக்குறதான் இவங்களுக்கு நல்லது. ஆக்சுவலாக அதுவே சொல்லியிருந்த மாதிரி சால்ட்டு, சுகர் இதெல்லாம் கொடுக்கும் போது ஹேர் ஃபால் நிறையாவே ஆகும். ஸோ நீங்கள் டாக் வச்சுருந்தீங்கன்னா இந்த மிஸ்டேக்கை கண்டிப்பாக பண்ணாதீங்க. உங்களுக்கு டாக் பிஸ்கெட்ஸ் கொடுங்க, ஹியூமன் பிஸ்கெட்ஸ் கொடுக்காதீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க தெரியும் நம்ம வந்து 2 பேர்ட்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அவங்கள பற்றின ஒரு டீட்டெயில்டான வீடியோ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட க்யூட்டான மூமெண்ட்ஸ் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.